ஸோ ஹாய் கிரேஸ் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சென்னையில வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கோம். ஸோ ரிச்சி ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா வந்து இர்ஃபான்ஸ் வியூ வந்து நம்ம ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தார் ரிச்சி ஸ்ட்ரீட்ல. லைக் வந்து ஆம்பூர் தலப்பாக்கட் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ரூம்ல வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது சரியான டெம்ப்டா இருந்துச்சு ஆக்சுவலா அந்த பிரியாணி. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் பிரியாணி, பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க சாப்பிடலாமா? ஸோ பீஃப்லாம் நல்ல டேஸ்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. நான் ஃபர்ஸ்டே சாப்பிட்டுட்டேன். ஸோ பாத்தீங்களா பீஃப் அந்த நல்லா ஜூஸியா இருக்கு, அந்த பீஃப் நல்லா டேஸ்டா இருக்கு. ஸோ இதே வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. பிரியாணி நல்லா ஃபிளேவரா இருக்கு. பிளஸ் வந்து அந்த பாத்தீங்கன்னா அந்த சிக்கனோட அந்த டெண்டர்னஸ், பீஃபோட அந்த டெண்டர்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பீஃபோட மசாலா வந்து ரொம்ப இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற அந்த பிரியாணி. இது கூட பாத்தீங்கன்னா வந்து ரைத்தா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரிஞ்சால் தோக்கு, அப்புறம் வந்து ஒரு எக்கு கொடுக்குறாங்க. ரைத்தா வந்து நல்லா இருக்கு, பேருக்குன்னு வைக்காம. இது கூட வந்து லெமனு, அப்புறம் தயிர், ஸ்கர்ட்லாம் ஒரு இதுக்கு எப்படியோ அது தகுந்த மாதிரி ஒரு ரைத்தா ஆக்சுவல் நல்லா இருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பிக் பைட் போவோமா? ரொம்ப நாளைக்கு பிக் பைட் போய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிக் பைட் போவோம். ஸோ எக்கு, ஆனியன், பீஃப், அப்புறம் ரைத்தா, பிரிஞ்சால் தோக்கு, மூணுத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பிக் பைட் போவோம். ஆமா சொல்லுங்க. பிரியாணி சீரியஸா சூப்பரா இருக்கு. நான் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா வந்து சுட சுட இருக்கு. எப்படா சுட சுட இருக்குன்னு பார்த்தா கீழே வந்து அந்த கறி போட்டு வந்து அது வந்து அப்படியே ஹீட் ஆகிட்டே இருக்கு. அதான் வந்து சுட சுட இருக்கு. நிறைய கடையில் வந்து சட்டி மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஆறி போயிடும். அதனால அந்த ஆறக்கூடாது, சூடா சாப்பிட்டா தான் வந்து டேஸ்ட் வரும். அதனால அந்த இது அந்த டெக்னிக் வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ண போறோம். நிறைய கடையில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பிளெயின் பிரியாணி போட்டு சிக்கன் கிரேவி இல்லைன்னா வந்து எய்தர் பீஃபோ இல்லை மட்டனோ வச்சு அது வச்சு கொடுத்துருவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி தனி சட்டி, பீஃப் பிரியாணி தனி சட்டி. அதனால வந்து சிக்கனோட டேஸ்ட் வந்து இது தனியா இருக்கும், பீஃபோட டேஸ்ட் நல்லா தனியா இருக்கும். நான் பீஃப் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். அந்த அரோமா ஃபிளேவர் வந்து நல்லா அடிக்குது. அந்த பீஃபோட அரோமா வந்து செம்மையா இருக்கு. அந்த பீஃப்ல இறங்கி சரியான ஸ்மெல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுவுமே வந்து நல்லா டெக்ஸ்சர் சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. அந்த பொல டெக்ஸ்சர் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க இதுல. ஸோ சிக்கன் பிரியாணி ஹாஃப் இது. இதுவுமே சேம் 130 இல்ல. ஸோ ஹாஃப் பிரியாணி 130. டேஸ்ட் பண்ணிடுவோம். ரைஸ்லாம் நல்லா உடையாம நல்லா பெருசா இருக்கு. ஸோ சிக்கனை பிரேக் பண்ணி வாவ் நல்லா டெண்டரா இருக்கு ஆக்சுவலா. பஞ்சு மாதிரி இருக்கு சிக்கன், நல்லா குக்கா இருக்கு. ஸோ ஹேவ் a bite. சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கு. ஆனா சிக்கன் பிரியாணியா பீஃப் பிரியாணியா கேட்டீங்கன்னா வந்து பீஃப் பிரியாணி தான். கண்டிப்பா நான் வந்து பீஃப் பிரியாணி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் பீஃப் பிரியாணி இல்லைன்னா நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம். ஆனா பீஃப் பிரியாணி தான் வந்து நல்ல டேஸ்ட், அரோமா ஃபிளேவர், மஸ்ட் ட்ரை. வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பீஃப் பிரியாணி வந்தீங்க. ஸோ சாப்பிடணும், அது வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நான் போய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மேபி வேற எங்கேயாச்சும் போவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதனால இந்த மாதிரி வர வீடியோஸ் எல்லாமே வந்து சென்னை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ
Until then, signing off. Suhaib and behind the camera, yeah. Tata, bye bye.